OPPO இப்போ அவங்களோட Reno 5 Pro 5G ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய அட்ராக்டிவான ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதோட பில்ட்லேருந்து MediaTek Dimensity 1000 ப்ளஸ் சிப்லேருந்து அந்த கேமராஸ் வரைக்கும் இது எல்லாத்தையுமே இந்த ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். OPPO இங்கே ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கலர் ஸ்கீம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சாஃப்ட் ஷேட் சி கிரீன் பிராண்டிங் வந்து நல்லா போல்டான பிளாக் ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. சைட்ஸில் இன்னும் கொஞ்சம் பிராண்டிங் இருக்குது, ஐசிசி பிராண்டிங் உட்பட. ஸோ இது 8GB ரேம் 128GB வேரியண்ட், ஆஸ்ட்ரல் ப்ளூ கலர். பாட்டமில் ஒரு ஸ்டிக்கர் இருக்குது. இதில் ப்ரைஸிங் மென்ஷன் ஆகிருக்கணும், பட் அஃப்கோர்ஸ் ரிவ்யூ யூனிட்டுங்கிறதுனால அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இந்த பிளாக் பாக்ஸை ஸ்லைட் அவுட் பண்ணி வெளில எடுக்கலாம். இதை ஓப்பன் பண்ணோன்னா முதல்ல எப்போவுமே நிறைய ஃபோன்ஸில் பார்க்குற மாதிரி கார்ட்போர்ட் இன்சர்ட். இதுக்கு திருப்பி வருவோம். OPPO இங்கே ஹெட்ஃபோன்ஸும் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இப்போ வர பிராண்ட்ஸ் சார்ஜரே இன்க்ளூட் பண்ணுறதில்ல. இங்கே 65 வாட் சூப்பர் வூக் 2.0 சார்ஜரும் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சாஃப்ட் TPU கேஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அந்த கேமராவை சுற்றி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் பேப்பர் ஒர்க், சிம் இஜெக்டர் பென். இப்போ நம்ம Reno 5 Proக்கு வருவோம். ஸோ இதை ப்ரொடெக்டிவ் பிளாஸ்டிக்லேருந்து வெளில எடுக்கலாம். பின்னாடி உள்ள ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணலாம். இந்த பேக் பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ஸ்பெக்ஸ் எல்லாத்துக்கும் வருவோம். பட் முதல்ல இந்த ஃபோனோட பில்ட் டிசைன்லேருந்து ஆரம்பிக்கலாம். ரொம்பவே ஒரு ஸ்லீக்கான ஃபோன். சைட்ஸ் கிட்டத்தட்ட 7.5 mm திக்னஸ். ஆனாலும் OPPO இங்கே 4350 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெயிட்டும் கம்மியாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 175 கிராம் வெயிட். ஒரு மாடர்ன் ஃப்ளாக்ஷிப்க்கு அது ரொம்பவே கம்மி தான். இப்போ வர எல்லா ஃபோன்ஸுமே 200 கிராம் கிட்டத்தட்ட போயிடுது. அஃப்கோர்ஸ் இந்த ஃபோன் இவ்வளோ ஸ்லிம்மாக இருக்கிறதுனால கேமரா பம்ப் இருக்குது. ஸோ பின்னாடி குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா மாடியூல்ஸ் எல்லாமே அந்த பம்ப்லேருந்து கொஞ்சம் புஷ் அவுட் ஆகிருக்கு. ஸோ இப்போ ஃபோனை நீங்கள் ஒரு சர்ஃபேஸில் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா ஸோ கேமராஸ் டேரெக்டாக சர்ஃபேஸில் படும். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியிருக்கும். பட் ஹே, இந்த டிசைனில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா பின்னாடி ஒரு டெக்ஸ்சர்ட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஒரு கான்ட்ராஸ்டி லுக் இருக்குது. கேமரா பம்ப் கிளாஸி ஆகும். மற்றபடி பேக் ஃபுல்லுமே இதுக்கு ஒரு ஷிமரிங் ஃபினிஷ். OPPO இதை ரெனோ க்ளோ அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப கிளாஸியாக இருக்குது. எர்கனாமிக்ஸ் அப்படின்னு வரையில் சைட்ஸ் கர்வாக இருக்குது, ஸ்க்ரீனும் கர்வாக இருக்குது. பவர் பட்டனில் ஒரு சின்ன க்ரீன் இண்டென்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பவர் பட்டன், வால்யூம் கீஸ் கிட்டத்தட்ட ஒரே ஹைட்டில் தான் இருக்குது. ஸோ இப்போ ஒரு பாக்கெட்லேருந்து நீங்கள் ஃபோனை எடுக்கிறீங்கன்னா அந்த பவர் பட்டனை பிளைண்டாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சில பிராண்ட்ஸ் இதுக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் எல்இடிலாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இங்கே அப்படிலாம் எதுவும் கிடையாது. ரெகுலரான நோட்டிஃபிகேஷன் லைட் இல்லாட்டியும் நோட்டிஃபிகேஷனுக்கு எட்ஜ் லைட்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. சைட்ஸ் கர்வ் ஆகிறதுனால இந்த டிஸ்பிளேவை OPPO 3D பார்டர்லெஸ் சென்ஸ் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் அவங்க மார்க்கெட்டிங் டேர்ம். இது ஒரு 6.55 inch டிஸ்பிளே, OLED பேனல், ஃபுல் HD+ ரெசல்யூஷன். சைட்ஸ் வந்து லைட்டாக கர்வ் ஆகுது. இப்போ கர்வ் ஸ்க்ரீன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இல்லையா அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா ஃபோனை இன்னும் கொஞ்சம் ப்ரீமியம் ஆகுது, அட்லீஸ்ட் அந்த லுக்ஸை. ஸோ எனக்கு அது பர்சனலாக பிடிக்கும். இங்கே கர்வ் ரொம்பவே ஸ்லைட்டாக இருக்குது. ஸோ பெருசாக யாருக்கும் எந்த பிரச்சனையும், யூசபிலிட்டி இஷ்யூஸ் இருக்காது. இப்போ இந்த பேனலை பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹை எண்ட் 90 Hz OLED பேனல், விவிடான கலர்ஸ், டீப்பான பிளாக்ஸ், மேக்ஸ் பிரைட்னஸ் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மினிமம் பிரைட்னஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் நைட்டில் ஃபோனை யூஸ் பண்ணுறதுலேருந்து அவுட்டோர் வெயிலில் ஃபோனை யூஸ் பண்ணுற வரைக்கும் எந்த பாயிண்ட்லையுமே பிரச்சனை இருக்கக்கூடாது டிஸ்பிளேன்னு வரையில. செல்ஃபி ஷூட்டர் டாப் லெஃப்ட்டில் இருக்குது. இது ஒரு 32 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா, 5 எலிமெண்ட் f2.4 அப்பர்ச்சர் லென்ஸோட. ஷார்ட்ஸ் வந்து பார்க்க கிறிஸ்பாக தான் இருக்குது. HDR சப்போர்ட் ஃபுல் 32 மெகாபிக்சல் ரெசல்யூஷனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ டாப்பில் இயர்பீஸ் கொடுத்துருக்காங்க. இது செகண்ட் ஸ்பீக்கராக ஒர்க் ஆகாது. ஸோ அது ஒரு ஏமாற்றம்னு சொல்லலாம். ஹெட்ஃபோன் ஜாக்கும் இந்த ஃபோனில் கிடையாது. பட் அட்லீஸ்ட் அந்த ப்ரைமரி ஸ்பீக்கருக்கு டால்பி அட்மோஸ் சப்போர்ட் இருக்குது. நல்லா லவுடாக இருக்குது. ஓகே, இப்போது மற்ற பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்ப்போம். இந்த ஸ்பீக்கர் பக்கத்தில் டைப் சி போர்ட், மைக்ரோஃபோன், அப்புறம் டியூவல் நானோ சிம் கார்ட் ஸ்லாட். மைக்ரோ SD சப்போர்ட் கிடையாது. சைட்ஸில் இந்த பட்டன்ஸ் ஏற்கனவே பார்த்துட்டோம். டாப்பில் செகண்டரி நாய்ஸ் கேன்சலிங் மைக்ரோஃபோனும் ஒரு வேனிட்டி பிளேட்டும் கொடுத்துருக்காங்க. முன்னாடி இந்த ரெனோ ஃபோன்ஸில் இந்த டாப்பில் நம்மளுக்கு வேணுங்கிற டெக்ஸ்ட் ஆட் பண்ண முடியும். ஸோ இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்க ஒரு ஆப்ஷன். ஓகே, ஸ்டைல் டிசைன் நிறையவே பார்த்துட்டோம். இப்போ உள்ள ஸ்பெக்ஸ்க்கு வருவோம். MediaTek Dimensity 1000+, லேட்டஸ்ட் MediaTek ஃப்ளாக்ஷிப் சிப். இதோட பெஞ்ச்மார்க்ஸ்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 855+க்கும் 865க்கும் நடுவில் வருது. இது ஒரு 7 nm சிப், 5G சப்போர்ட்டோட. ஓகே, இதெல்லாம் தியரி. இப்போது ஆக்சுவல் யூஸில் பார்த்தீங்கன்னா ஜென்ஷன் இம்பாக்ட் கேம் விளையாடி பார்த்தோம். இது ஒரு டிமாண்டிங்கான கேம். 9 GPU கோர்ஸ் இருக்கவுள்ள Mali G77 MC9. இதோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. இங்கே OPPO அவங்களோட கேம் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க.
அதுலேயே ஒரு FPS கவுண்டர் பில்ட்னாக இருக்குது. ஸோ அது ஒரு பாசிட்டிவாக இருந்துச்சு எங்களுக்கு கேம் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் பண்ணுறதுக்கு. கேம் பிளே ரொம்பவே ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. கால் ஆஃப் டியூட்டி மொபைலும் ஆடி பார்த்தோம். ஹை டீட்டெயில்ஸ் மேக்ஸ் FPS ப்ரீசெட்டில் எந்த பிரச்சனையுமே இல்லை. வெரி ஹைக்கு ஸ்விட்ச் பண்ணையில் FPS வந்து மேக்ஸ்லேருந்து வெரி ஹைக்கு ட்ராப் ஆகுது. ஒரு ஹை ரிஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே இருக்கையில் FPS மேக்ஸில் இருந்தால் தான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். எனிவே எதில் நீங்கள் என்ன செட்டிங்ஸில் விளையாடினாலும் கேம் நல்லா ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்துச்சு. இந்த ஸ்பெக்ஸ்க்கு நம்ம வேறு எதுவும் எதிர்பார்க்க முடியாது. மற்றபடி ஸ்பெக்ஸ்னு பார்க்கல 8 இல்லை 12 GB LPDDR4X RAM, அது கூட 128 இல்லை 256 GB 2 lane HSGRS3, அவங்களோட பிராண்டிங் அதுதான், UFS 2.1 ஸ்டோரேஜ். சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தா ColorOS 11.1 இது ரன் ஆகிட்டு இருக்கு. இது லேட்டஸ்ட் Android 11 பேஸ் பண்ணி வந்த ColorOS. இங்கே ரெகுலரான OPPO எக்ஸ்க்ளூசிவ் ஃபீச்சர்ஸ், இந்த OSI டிஸ்பிளே, ஸ்மார்ட் சைட் பார், இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. OPPO ஒரு புது மல்டி டாஸ்கிங் ஃபீச்சரும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, ஃப்ளெக்ஸ் ட்ராப் அப்படின்னு. இதை யூஸ் பண்ணி ஒரு ஆப்பை நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் மோடுக்கோ இல்லை ஒரு ஃப்ளோட்டிங் விண்டோவாவோ இல்லைனா ஃபேஸ்புக் மெசஞ்சர் மாதிரி அந்த சாட் ஹெட்ஸ் அந்த பபிள்ஸாக கூட யூஸ் பண்ண முடியும். ஸோ இது ஒரு OLED பேனலுங்கிறதுனால சிஸ்டம் வைட் டார்க் மோடும் கொடுத்துருக்காங்க. பட் இப்போ வர வர எல்லா பிராண்ட்ஸுமே சிஸ்டம் வைட் டார்க் மோட் கொடுக்குறாங்க. ஆண்ட்ராய்ட்லேயே அது இருக்குது. ஸோ OPPO இதுக்கு ஒரு சின்ன ட்விஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நம்மளுக்கு மூணு வித்தியாசமான கான்ட்ராஸ்ட் ஆப்ஷன்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அப்புறம் ரெகுலராக உள்ள ஆல்வேஸ் ஆன் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து OLED பேனலுங்கிறதுனால டிஸ்பிளேக்கு அடியில் இருக்குது. ஃபேஸ் அன்லாக் மாதிரியே இதுவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு, ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு. சூப்பர் பவர் சேவிங் மோட் ஆப்ஷனும் இருக்குது. OLED டிஸ்பிளே ஒரு நல்ல காம்பினேஷன். சூப்பர் பவர் சேவிங் மோட் பெருசாக நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா இதை யூஸ் பண்ணையில உங்களுக்கு ஃபோன் வந்து ஒரு பேசிக் ஃபோன் மாதிரி ஆகிடும். ஸ்மார்ட் ஃபோன் ஃபீச்சர்ஸ் எதுவும் பெருசாக இருக்காது. இங்கே 4350 mAh பேட்டரி இருக்கிறதுனால இதை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் பெருசாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் அந்த 65 வாட் OPPO 2.0 சார்ஜரை யூஸ் பண்ணி 0 to 70 15 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ணலாங்கிறது OPPOவோட கிளைம். இது மட்டும் இல்லாமல் மற்ற ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்டாண்டர்ட்ஸ் USB PD 18 வாட் குவிக் சார்ஜ் இது எல்லாத்துக்குமே சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ரொப்ரைட்டரி 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் தான் நம்ம யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கேமராஸ்னு வரையில் பிரைமரி 64 மெகாபிக்சல் சென்சர், இது வர 6 எலிமெண்ட் f1.7 லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க. கலர்ஸ், டைனாமிக் ரேஞ்ச் எதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அஃப்கோர்ஸ் இந்த செக்மெண்ட்டில் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் அப்படின்னு வரையில் நம்ம நல்லாயிருக்கும் தான் எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இங்கே எக்ஸ்ட்ரா HD அப்படின்னு ஒரு ஆப்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது எனக்கு கொஞ்சம் இம்ப்ரெசிவாக பட்டுச்சு. ஸோ இந்த ஷாட்டில் ஜூம் இன் பண்ணி பார்த்தா இன்னமும் நம்மளால் டீட்டெயில்ஸ் நோட்டீஸ் பண்ண முடியுது. இது வந்து 108 மெகாபிக்சல் பிக்சர்ஸ். இப்போ OPPO எப்படி 64 மெகாபிக்சல் கேமரா யூஸ் பண்ணி 108 மெகாபிக்சல் ஷூட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கும் ஐடியா இல்லை. ஏதோ சாஃப்ட்வேர் வச்சு ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஓவரால் எத்தனை மெகாபிக்சலுங்கிறது முக்கியம் இல்லை, ஆக்சுவலாக உள்ள டீட்டெயில் தான் முக்கியம். இப்போது இந்த ஆட்டோ எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஷாட்டில் நல்லா தள்ளி தானே இருக்குது. நம்ம உள்ள பஞ்சன் பண்ணையில் அந்த நம்பர் பிளேட் வரைக்கும் படிக்க முடியுது. இது மட்டும் இல்லாமல் ரெகுலரான AI சீன் டிடெக்ஷன் ஆப்ஷன்ஸும் இருக்குது. இந்த AI சீன் டிடெக்ஷன் பிரைமரி அல்ட்ரா வைட் ரெண்டுக்குமே ஒர்க் ஆகுது. பிக்சர்ஸ் மட்டும் இல்லாமல் வீடியோ கேப்சருக்கும் ஒர்க் ஆகுது. OPPO இதை AI ஹைலைட் வீடியோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதை யூஸ் பண்ணையில் டைனாமிக் ரேஞ்ச் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணோன்னா அதில் இன்னும் டீட்டெயில்டாக பார்ப்போம். அடுத்து சூப்பர் ஆன்டி ஷேக் 3.0. இது OPPOவோட எலக்ட்ரானிக் ஸ்டேபிளைசேஷன். அப்புறம் ஒரு மோனோக்ரோம் வீடியோ எடுக்கிறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வேணுங்கிற ஒரு 3 ப்ரைமரி கலர் செட் பண்ணிவிட்டு மற்றபடி பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் ரெக்கார்ட் பண்ணோம். அது போக ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமராஸ் யூஸ் பண்ணி ஒரே நேரத்தில் ஷூட் பண்ணலாம். OPPO இதை டியூவல் வியூ வீடியோ அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற 2 சென்சர்ஸ் 2 மெகாபிக்சல் டெப்த் மேக்ரோ சென்சர், அதை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ இதுதான் OPPO Reno 5 Pro 5G. ரொம்பவே ஒரு கேப்பபிளான ஃபோன், பார்க்க நல்லா இருக்குது, நல்லா ஸ்லீக்கான ஒரு ஃபோன். இங்கே இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் கேமராஸும் சரி பெர்ஃபார்மன்ஸும் சரி நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது. ஒரு டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த டீட்டெயில் ரிவ்யூவில் இன்னும் டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ரிவ்யூ பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா, ப்ளஸ் இந்த ஃபோனோட ப்ரைஸிங் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஏன்னா ஆஸ் யூஷுவல் வீடியோ ஷூட் பண்ணல எனக்கு அஃபிஷியல் ப்ரைஸிங் தெரியாது. தெரிஞ்ச உடனே கீழே கமெண்ட்ஸில் பின் பண்ணுறேன். ஸோ ப்ரைஸிங் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க, இந்த ஃபோன் வர்த்துன்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னு நினைக்கிறீங்களா, உங்கள் ஃபீலிங் எல்லாத்தையுமே கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.